ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார்? சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நம்முடைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி உடைய குறைகேற்பு கூட்டம். ஒரு முதலாளி வரி போடுங்கிறார் போய் நிதி அமைச்சர்கிட்ட. ஆனா அவரை நம்ம ஆதரிச்சோம் அவ்வளவு பேரும். காரணம், மறுநாள் அந்த முதலாளி என்னை மன்னிச்சுங்க நின்ன பொழுது, ஐய சுயமரியாதையை விட்டுவிட்டு ஒரு தம்பி நின்னுட்டானே, இந்த மண்ணுல ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான், எங்களுக்கு பெரியாருங்க கிளம்பி அதான் சொல்லி கொடுத்தான், காசு வரி நாங்க கட்டிக்கிறோம், ஆனா சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு. மூட நம்பிக்கை பேச்சாளர் பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரு, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஏன் கொடுக்கிறாரு, எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா, அவர் படித்து பொது போட்டியில ஆசிரியரா வந்தவர் சமீபத்துல தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு. அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுங்கிற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூட நம்பிக்கை பேச்சு நடக்கும் போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். அப்ப பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.